இதுதான் என்னோட பாலிசி. லைவ் போடவே இல்லை அண்ணா, ஏமா லைவ் போடல? அதான் எனக்கு இது நோட்டிஃபிகேஷனாக வரல, பேக் கமாண்ட் வருது, வீட்டில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்காக என்ன? அவன் யாருன்னு நமக்கு தெரியுமா? போட்டால் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கெலாம் பார்த்து நம்ம பாரதியார் என்ன சொன்னார்? புதுமை பெண்ணாக மாற சொன்னார். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இருண்ட வீடு பெண்ணாக இருக்காதீங்க. அதுக்கெலாம் பயப்படக்கூடாது. இப்போ பேக் கமெண்ட் வந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பாருங்கள். ரொம்ப வல்கராக வந்தால் ஹைட் பண்ணுங்கள். மூட்டுப்பூச்சி பயந்துட்டு வீட்டை கொளுத்தின கதையாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம். அது ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் கடந்து போங்க. அது நெருப்புன்னா சுற்றாது, தெரியுதா? அதனால் எவனோ ஒருத்தவன் பேக் கமெண்ட் பண்ணால் எல்லாமே அப்படி பண்ண மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்கள், ஹைட் பண்ணுங்கள். அதனால் லைவ் போடாத இருக்காதீங்க. நான் பொதுவாக எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன். சேனல் வச்சு அத்தனை பேருக்கும். அதனால் எனக்கு பேக் கமெண்ட் வருது, அதனால் நான் போடலை. இந்த ஒரு ரீசனை வச்சு கஷ்டப்பட்டதை வெற்றி தான் தோல்வி தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றிப்படி. அதனால் இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. கொள்ளு ரசம் சாப்பாடுன்னா வேலை முடித்து விட்டு சாப்பிட்றேன் அப்படிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி. ஹாய் சந்தியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க கேட்டிருக்காங்க மேகலா. ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சந்தியா பாய் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சந்தியா. இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி தங்கச்சி. கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிடுங்க. அதுவும் கொள்ளு ரசம் எவ்வளோ பணம் போட்டாலும் கிடைக்காது. எந்த ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீ 1000-500 கொடுத்தாலும் அந்த கொள்ளு ரசம்லாம் கிடைக்காது. இதெல்லாம் பெரிய விஷயம். பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி. அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் சந்தியா. லைக் பண்ணியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சிம்மா. முதல்ல சாப்பிட்டு வாங்க. யாராக இருந்தாலும் எனக்கு சாப்பிடாம எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. முதல்ல சாப்பிட்டு வாங்க எல்லோரும். மேகலா இருக்கீங்களா? நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேளுங்க. இருக்கீங்களா மேகலா? பேக் கமாண்டுக்கெலாம் பயந்துட்டு சேனலை ரன் பண்ணாத இருக்காதீங்க. பேக் கமாண்ட் வந்தால் அவாய்ட் பண்ணுங்கள், ஹைட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்தக்காரங்க பார்க்குறாங்கன்னு ஒரு சங்கடமாக தான் பிரச்சனையே இருந்தாலும் அண்ணா சொல்வது போல் நான் மூச்சு கைவிட. கண்டிப்பாம்மா சந்தியா, நான் என்ன சொல்கிறேன், நம்ம அவனை பார்த்ததில்லை. அவன் தான் நம்மளை பார்க்குறான். அதனால் நெருப்புனா நம்ம மனசுக்கு தெரியும், நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா. அதனால் நம்ம உள்ள சுற்றியில் இருக்கிற நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவன் போடுற ஒரு பேட் கமெண்டில் நம்ம அந்த மாதிரி ஆகிட போகிறது கிடையாது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சேனலை ரன் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பேட் கமெண்ட் வந்தது, நான் லைவ் போடலன்னு. இவெல்லாம் மனுஷனாக மதிக்காதீங்க. இவெல்லாம் ஒரு குப்பை. இவெல்லாம் சாக்கடை. அவன் ஒரு நல்ல தாய் தாப்புன்னு பிறந்திருக்க மாட்டான். அவன் ஏதாவது போடுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் சொன்னால் நம்ம அந்த மாதிரி ஆகிடுவோமா? அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. அதனால் சேனலை வளர்ச்சிக்கு வரும்போது முட்டுக்கட்டை ஆகாதுங்க. அதான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். பாய் சொல்லிங்க சந்தியா. மிக்க மகிழ்ச்சி சந்தியா. சேம் டு யூ சந்தியா சிஸ்டர் சொல்கிறாங்க மேகலா தங்கச்சி. சந்தியா தங்கச்சி மிக்க மகிழ்ச்சி. முதல்ல போயிட்டு சாப்பிடுங்க. உங்கள் லைவ் நான் வரும்போது கேட்பேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். 2 மணிக்கு உங்கள் லைவா கேட்குறேன். எதுக்குமா அழுவுற சந்தியா மேகலா? எதுக்கு அழுவுறீங்க? அதெல்லாம் அழுவாதீங்க. முதல்ல லைவ் போடுங்க. மிக்க மகிழ்ச்சி சந்தியா, மிக்க மகிழ்ச்சி. வாங்க கவிஸ்டி அஃபீஷியல். ஆயாண்ணா மதிய வணக்கம் சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி கவிஸ்டி அஃபீஷியல். முதலாக நேரலுக்கு வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டாங்கண்ணா. எடுத்து சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சந்தியா சிரிச்சிருக்காங்களா, வேகமாக பேசுகிறாங்களான்னு தெரியல. இமோஜி தெரியலம்மா தங்கச்சி, கோச்சிக்காதீங்க. என் பொண்ணு சந்தியா சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. கவிஸ்டி அஃபீஷியல் சிரிச்சிருக்காங்க மேகலா தங்கச்சி. ஓகே பாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சந்தியா தங்கச்சி.
வாங்க வாங்க ரேக்கா ரேக்கா ஆய் ப்ரோ வணக்கம், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க. நான் சாப்பிட்டேன் தங்கச்சி, ரேக்கா தங்கச்சி, தோசை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க?